ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நடந்தவைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் பின்பு நடக்கப் போவதை பற்றி யார் யோசிப்பாய்? கடந்த காலத்தை பற்றியே இன்னும் எத்தனை நாட்கள்தான் யோசித்து கொண்டிருக்கப் போகின்றாய்? கடந்த காலத்தை விட்டுவிட்டு எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை யோசிக்க ஆரம்பி தங்கமே. போதும், நீ அடுத்தவர்களை நினைத்து கஷ்டப்பட்டு அழுதிய நாட்கள் அனைத்தும் போதும். உன்னுடைய வாழ்க்கையை சிறக்க உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் இனி தடுக்கவே முடியாது. நீ மன நிம்மதியுடனும் நிரந்தர சந்தோஷத்துடனும் வாழ்வாய். இது என் சத்திய வாக்கு. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அதில் நன்றாக நடிக்கிறவர்களை உறவுகள் அருகில் வைத்து கொண்டாடுகிறார்கள். நடிக்க தெரியாதவர்களை தூரமாக வைத்து ஒதுக்கி விடுகிறார்கள். இதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமை. உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேருவார். அப்பா நான் அதை நடத்தி வைப்பேன். அதுவும் உனக்கு வேண்டுமென்றால் அவர்கள் உன்னிடத்தில் வந்து சேருவார். இல்லை என்றால் தேவையில்லை. புத்தம் புது வாழ்க்கை வாழப் போகின்றாய். மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் உனக்காக காத்திருக்கின்றது. உன் நிழலாக நான் என்றும் இருக்கின்றேன். நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர் மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அது ஒரு கர்மாவாக பின்தொடர்கின்றது. மனம், வாக்கு, செயல் மூன்றும் கர்மாவை தர வல்லது. அதை நீ உபயோகப்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றேன். வினைகளை சேர்த்து கொள்ளாதே. நீ வினைகளை குறைத்து கொண்டு வா. நீ இழந்ததில் ஒன்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும். நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று மட்டும் ஒரு நாளும் நினைக்காதே. அதற்கு சற்று பொறுமையாக இரு. ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கின்றேன். அது உனக்கு புரியும் பொழுது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றேன் என்று புரியும். உனக்கு எந்தவித கெட்டதும் நான் இழைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதுவரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும். நம்பிக்கை ஒன்று தான் நம் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றம் வேண்டாம், பயம் வேண்டாம். உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு முருகா என்று அழைத்துவிட்டு அனைத்தையும் சகித்துக்கொள். உனக்கு அனைத்தும் நல்ல விதமாக நான் நடத்தி காட்டுகின்றேன். ஏன் இப்படி மனம் நொந்து பாடாய் படுகின்றாய்? யாரும் இல்லை என்றா? உனக்காக நான் இருக்கின்றேன். உன் பாதையிலேயே முதலும் நான் தான், முடிவும் நான் தான். என்றும் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். உன் மனம் வலிக்கும் பொழுதெல்லாம் என் முன் வந்து நின்று உன் கஷ்டங்களை சொல். நிச்சயம் உன் மனம் அமைதியடையும். உன் வாழ்க்கையை இனிமேல் சிறப்பாக வாழ வைக்கின்றேன். மன அமைதிக்குள் நிம்மதியாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.